வணக்கம் குளோபல் டாரோட் வியூவர்ஸ். உங்களுக்கான இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரீடிங். இந்த ரீடிங் வந்து பார்த்திங்கன்னா ரீயூனியன் பற்றி. ரீயூனியன் வந்து கான்டாக்ட் சுச்சுவேஷனாகவும் இருக்கலாம், நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனாகவும் இருக்கலாம். அண்ட் பெரிய ரீடிங் 20 மினிட்ஸ் ரீடிங். இது ஆக்சுவலாக ரொம்ப இன் டீட்டெயிலாக போயிருக்கும். அண்ட் ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு ரெசனேட் ஆகும்னு நினைக்கிறேன். அண்ட் இது வந்து கார்ட்ஸ் வந்து கரண்ட் எனர்ஜி, இப்போ உள்ள உங்களோட எனர்ஜி, இப்போ உள்ள உங்கள் பார்ட்னர் எனர்ஜி, இப்போ உள்ள உங்கள் ரிலேஷன்ஷிப்போட எனர்ஜியில் எடுத்த ஒரு ரீடிங். அண்ட் எனர்ஜி சேஞ்ச் ஆகும்போது நீங்கள் எஃபர்ட் வேறு மாதிரி போடும்போது வந்து கண்டிப்பாக ரீடிங் திரும்ப மாறும். இப்போ ஒரு ரீயூனியன் ரீடிங் பார்க்குறீங்கன்னா இமீடியட்டாகவே அதை பற்றி query கேட்காதீங்க. கிவ் சம் டைம். அண்ட் அந்த ரீடிங்கில் என்ன வந்திருக்கு மெசேஜ் அதை பார்த்துட்டு அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மேபி நீங்கள் டெசிஷன்ஸ் வந்து அது ஒரு டூலாக யூஸ் பண்ணிட்டு கூட நீங்கள் எடுக்கலாம். அண்ட் எல்லா ரீடிங் 3 குரூப்புமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் வந்து ரீயூனியன் அப்படின்னு வரும்போது நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன். கான்டாக்டாக இருந்தாலும் சரி, நோ கான்டாக்டாக இருந்தாலும் சரி, எதுக்காக இந்த ஸ்ப்ளிட் நடந்தது அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து அதை அனலைஸ் பண்ணணும். அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணணுமா இல்லை வேண்டாமா? கண்டினியூ பண்ணணுன்னா ஏன் பண்ணணும்? முன்னாடி வந்த பிரச்சனைகள்லாம் திரும்ப வராமல் இருக்குமா? இது எல்லாமே நீங்கள் எவால்வேட் பண்ணிவிட்டு இல்லை அட்லீஸ்ட் ஒரு கிளியர் தாட், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு ஒரு கிளாரிட்டியோடு இருக்கும்போது இந்த மாதிரி ரீடிங் பார்க்கும்போது உங்களுக்கு யூஸ்வலாக ரெசனேட் ஆகும்போது வந்து உங்களுக்கு என்ன வேணுன்றது வந்து தெரியும். சம்டைம்ஸ் வந்து அப்போ வந்து நீங்கள் ரொம்ப லாஜிக்கலாக யோசிக்கும்போது கார்ட்ஸ் வந்து நீங்கள் லாஜிக்கலாக யோசிக்காதீங்க, உங்கள் எமோஷ்னல் ஸ்டேட்டை வச்சும் யோசிங்கன்னு சொல்லுவோம். அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சில டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு. சாய்ஸ் ஃபைனலி இஸ் யோர்ஸ். அண்ட் இது வந்து ஒரு எனர்ஜி ரீடிங். அண்ட் என்ன சொல்கிறது, இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், எந்த டாரோ கார்டுக்கோ வந்து ஏன் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கன்றது வந்து ஒரு எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச்காக தான், வேறு எந்த ரீசனுமே இல்லை. someone is giving you so much energy and doing a reading. அண்ட் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 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 நைஸ் கெஸ்டர். நீங்கள் வந்து அது பண்ணும்போது வந்து இட்ஸ் அ நைஸ் கெஸ்டர். அட்லீஸ்ட் வந்து எனக்கு ஒரு வே தெரியும், லைக் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, இல்லை இது எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு, இது எத்தனை பேர் ரொம்ப சின்சியராக பார்க்குறீங்க, அது எல்லாமே தெரியறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் அது. இட்ஸ் ஓகே ஈவன் இஃப் யூ டோன்ட் டூ இட், பட் இஃப் யூ ஆர் டூயிங் இட், தேங்க்ஸ் அ லாட். அண்ட் இது வந்து குரூப் 1 ஒரு ஹார்ட் வித் விங்ஸ். அண்ட் குரூப் 2 வந்து லவ். அண்ட் குரூப் 3 வந்து ஒரு சில்வர் ஹார்ட். க்ளோஸ் அப் காட்டுறேன். இட்ஸ் அ ஹார்ட் வித் ரிங்ஸ் அண்ட் ஒரு லவ் அண்ட் ஒரு சில்வர் ஹார்ட். ஓகே, சூஸ் எந்த நம்பர் உங்களுக்கு ரெசனேட் ஆகுதோ, இல்லை எந்த ஷேப் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை வச்சு நீங்கள் அதே மாதிரி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கட் ஃபீலிங்கில் வந்து இதை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா அது பண்ணுங்கள். மோர் தென் 1 அப்படின்னாலும் அதையும் பார்க்கலாம், இல்லை 3 ரீடிங்கும் பார்க்கணுன்னாலும் பார்க்கலாம். ஏன்னா 3மே கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்த மாதிரி இருக்குது. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃப்யூச்சர் அண்ட் டேக் டெசிஷன் வைஸ்லி. திங்க் both emotionally and logically and take a decision and have a fantastic life. ஓகே. அண்ட் இன்னும் ஒரே ஒரு விஷயம், ஏன்னா இதுவும் நான் ரீடிங்கில் சொல்லியிருப்பேன் ஒரு குரூப்புக்கு. யூஸ்வலாக வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி நடக்கலை, இஃப் திங்ஸ் ஆர் நாட் ஒர்க்கிங் இன் யோர் ஃபேவர், இல்லை நீங்கள் நினைக்கிற ஒரு விஷயம் வந்து நீங்கள் ஸ்டக்காகி இருக்கீங்கன்னா அந்த மாதிரி டைமில் வந்து எனர்ஜி ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு டூ சம்திங் எல்ஸ் டிஃப்ரெண்ட். இதர் வந்து ஒரு கிளாஸ்க்கு போகலாம், இல்லை ஒர்க்கு பண்ணுங்கள், இல்லை வந்து வீடை க்ளீன் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்கள் எனர்ஜியை வந்து வேறு ஒரு இடத்துல திருப்பும்போது வந்து இந்த எனர்ஜி வந்து உங்களுக்கு போய் பிளாக்
இருக்காது, ஸ்டக் ஆகி இருக்காது, பிளாக் ஆகிருக்காது. அண்ட் அப்போ வந்து நீங்கள் வந்து இந்த அந்த ஃப்ளோவில் போகிற அந்த யூனிவர்ஸோட ஃப்ளோவில் போகிற ஒரு எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ. வாங்க ரீடிங்குள்ளே போகலாம். வணக்கம் குரூப் 1, யாரெல்லாம் இந்த ஹார்ட் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங். ஸோ உங்களோட பாஸ்ட் எனர்ஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து மேபி வந்து ஸ்மூத்தாக தான் இருந்திருக்கும், ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் இருந்திருப்பீங்க. ஆனால் வந்து ஒரு சடன் சேஞ்சாக இருக்கும். இது வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப நல்லா போயிட்டுருக்கும், அப்புறம் திடீர்னு ஒரு விஷயம் நடந்திருக்கும். அதுலேருந்து வந்து திங்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி ஒரு எனர்ஜி இருக்குது. அதாவது வந்து நல்லா பெரிய ஃபேமிலி, ரொம்ப ஸ்டெபிலிட்டி எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப் தான். ஆனால் ஒரு சடன் சேஞ்ச், ஒரு சடனாக எந்த விஷயம் நடந்ததுன்னு தெரியல. அதோடைய அதனால தான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் இருந்திருக்கும். அதே மாதிரி வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் வந்து ஓரளவுக்கு வந்து அந்த சிச்சுவேஷன்லேருந்து வெளியில் வந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் தேர்ட் பார்ட்டி, அதாவது இன்னொரு பர்சன் இருக்கலாம். இது வந்து இன்னொரு பர்சனாகவும் இருக்கலாம். இல்லை பர்சன் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா மதர், இன்னொருத்தருடைய அம்மா, அப்பா, சிஸ்டர், ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி யார் வேணாலும் இருக்கலாம். ஆனால் வந்து ஒரு பர்சனால் கூட இருந்திருக்கலாம். அண்ட் இப்போ அதை வந்து நீங்கள் ஓவர் கம் பண்ணிட்டு வர ஒரு எனர்ஜியும் இருக்குது. அதே மாதிரி 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்து ரிவர்ஸில் இருக்கிறதுனால வந்து 3 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் ரிவர்ஸ் வருது அண்ட் 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் ரிவர்ஸ் வருது. ஆக்சுவலாக வந்து 3 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்து யூஆர் ரிகவரிங் அப்படின்றத, 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்து நீங்கள் ரெசிஸ்ட். ஆக்சுவலாக வந்து என்னென்னா ஹீல் ஆகிறது ஒரு விஷயமா இருந்தாலும் அதை வந்து யோசிச்சுட்டே இருக்கீங்க. அந்த லெட் கோ பண்ணுற எனர்ஜி இன்னும் இல்லை அப்படின்றது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எனர்ஜி சேஞ்ச் ஆனால் தான் ரிலேஷன்ஷிப் எந்த இடத்துலனாலும், லைஃப்பில் எந்த ஃபேஸ்லனாலுமே சில விஷயங்களை வந்து நீங்கள் ரெசிஸ்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதுவே தானாக நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு மாதிரி அதை பிடிச்சிட்டு ஏதோ ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அதனால உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் வர மாட்டேங்குது. அது இந்த ரிலேஷன்ஷிப் கண்டினியூ பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகலாம். இல்லை இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ஒரு டாக்ஸிக் அப்படின்னா அது ஒரு எண்ட் ஆகுறோன்னா கூட அதுக்கும் வழிவிட மாட்டேங்கிறீங்க. இது வந்து ஒரு மாதிரி ட்ராக் ஆகிற ஒரு எனர்ஜி மாதிரி இருக்குது. ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான எல்லா சாத்தியமும் இருக்குது. ஒரு பர்சன் ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப டாமினண்ட்டாக இருப்பாங்க இந்த ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும். ஒருத்தர் வந்து ரொம்ப ஸ்டேபிளான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கணும்னு நினைப்பீங்க. ஸ்டேபிள் இன் சென்ஸ் போத் எமோஷ்னலாகவும் சரி, அதே மாதிரி ஃபிசிக்கல் வேர்ல்டில் இன் ரியாலிட்டி வாழ்கிறதுக்கான தேவைகள், அது வந்து ஃபினான்ஷியலாகவும் இருக்கட்டும், எமோஷ்னலாகவும் இருக்கட்டும், ஃபேமிலி சப்போர்ட், அது மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு பர்சனும் இருப்பீங்க. அண்ட் என்ன சொல்கிறது, எல்லாமே ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஆனால் இந்த விஷயம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் இப்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட நெகட்டிவ் வைப்ஸ்லேருந்து நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்றதும் காட்சி காட்டுது. ஓகே, ரிலேஷன்ஷிப்போட எனர்ஜி வந்து பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் இருக்கிறதுனால வந்து டிலே தெரியும், ஒரு டிலே இருக்கும். எந்த முடிவும் டக்குன்னு எடுக்கிற மாதிரி இருக்காது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சுற்றி 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 ஒரு இடத்துல வந்து நின்று திரும்ப ஒரு டிலே இருக்கும். அந்த மாதிரி தான் இப்போ வரைக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கிற மாதிரி இருக்குது. அண்டு நோ கான்டாக்டான்னு பார்த்தீங்கன்னா, மேபி நீங்கள் பேசாமல் இருக்கலாம். ஆனால் சோஷியல் மீடியா அந்த மாதிரி ஒருத்தர் இன்னொருத்தர் என்ன பண்ணுறீங்கன்னு உங்கள் 2 பேருக்குமே தெரியும் அப்படின்ற மாதிரியும் இருக்குது. அவங்களோட எனர்ஜி அப்படின்னு பார்க்கும்போது வந்து அவங்க வந்து ஸ்டில் கேரிங் அதெல்லாமே இருக்குது. என்ன சொல்கிறது, கேரிங்,
நல்லது நடக்கணும், இது நல்லபடியாக முடியணும் அப்படின்ற ஒரு தாட்லாம் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனையிலேருந்து எப்படா நம்ம விடுபடுவோம், எப்படா இதுக்கு ஒரு தெளிவான பதில் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி இருக்குது. ஒருத்தர் ஆனால் எமோஷ்னலாக இருப்பீங்க, ஒருத்தர் வந்து ரொம்ப லாஜிக்கலாக யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஃபார் சம் ரீசன் அவங்க வந்து எமோஷ்னலாகவும் நீங்கள் வந்து லாஜிக்கலாகவும்ன்ற மாதிரி இருக்குது. மேபி முன்னாடி ரிவர்ஸில் இருந்திருக்கலாம். இப்போ வந்து நீங்கள் 2 பேரும் மாற்றி மாற்றி யோசிக்கிற ஒரு எனர்ஜியாகவும் இருக்கலாம். அவங்களோட எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் இன்னொன்று வந்து என்னென்னா, இந்த எனர்ஜி உங்களதா இருந்து இது அவங்களோட எனர்ஜியாகவும் இருக்கலாம். ஓகே, இது மாற்றி இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்க வந்து வெயிட் பண்ணுற எனர்ஜி தான் இருக்குது. தேர் வெயிட்டிங். அதாவது திங்ஸ் வில் ஒர்க் அவுட் அப்படின்னு வெயிட் பண்ணுற எனர்ஜி. ஆனால் அவங்க ஆக்ஷன் வந்து அவங்க ஆல்ரெடி எடுத்த ஆக்ஷனோட அது நிற்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு வந்து எல்லாம் திரும்ப சரியாகணும் அப்படின்ற ஒரு எனர்ஜி. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புது ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்கலாம். ரிலேஷன்ஷிப்பில் புது ரிலேஷன்ஷிப் வர்றதுக்கான ஸ்கோப் உங்களுக்கு இருக்குது. அவங்களுக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து அடுத்தது போகிற எனர்ஜி இருக்குது. இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்போட ஓவரால் அவுட்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னும் போது வந்து முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் ரிவர்ஸ் வந்தாலும் இதில் வந்து 6 ஆஃப் வாண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ ஆக்சுவலாக வந்து நீங்கள் இந்த என்ன சொல்கிறது, பழசே நினச்சி புதுசாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது மேபி இந்த ரிலேஷன்ஷிப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது பழைய ப்ராப்ளம் எதுவோ அது திரும்ப வரக்கூடாது. அதுக்கு என்ன ப்ராப்ளமோ அதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதே ப்ராப்ளத்தோட திரும்ப போனீங்கன்னா திரும்ப அது வந்து சுற்றிட்டே இருக்கும். ஸோ அதுதான் வந்து, ஆனால் இது வந்து ஒரு நல்ல ஒர்க்கபிள் ரிலேஷன் மாதிரி தான் இருக்குது. எந்த நெகட்டிவ் கார்ட்ஸும் இப்போ வரைக்கும் வரல. பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து சில பேருக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆகியும் இருந்திருக்கலாம். இது இல்லை கல்யாணம் ஆகலை அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து அவங்களும் சரி நீங்களும் சரி இந்த ரிலேஷன்ஷிப் ஏன் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்ற தாட்டில் தான் ஜாஸ்தி இருக்க மாதிரி இருக்குது. அதை விட்டு வெளியில் வந்த மாதிரி இல்லை. ஓகே, ஆனால் வந்து இது என்ன சொல்கிறது, ஒரு ரிலேஷன்ஷிப் வரைக்கும் போயிருக்க வேண்டிய ஒரு இதுதான். ஏதோ ஒரு சின்ன பிரச்சனையில தான் இதுவான மாதிரி இருக்குது. அதே மாதிரி இதில் ஒருத்தவங்க வந்து அப்பாவோடைய பேச்சு ரொம்ப கேட்குற ஒரு பர்சனாக இருக்கும். பிளானிங் வந்து பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், நைட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க. யோசித்து முடிவெடுக்க வேண்டிய இடத்துல எங்கேயோ யோசிக்காமல் விட்டுட்டிங்களோ அப்படின்னும் தெரியுது. பேஜ் ஆஃப் கப்ஸ்க்கு டாட்டர் ஆஃப் பென்டிகல்ஸ், பேஜ் ஆஃப் கப்ஸ் கிளாரிஃபிகேஷன், பேஜ் ஆஃப் கப்ஸ் இருந்திருக்கு. 6 ஆஃப் பென்டிகல்ஸ் ஹெர்மிட் கார்ட். அவங்களோட எனர்ஜி வந்து இப்போ அவங்க வந்து எப்படின்னா அவங்க மட்டும் வேறு யாரோடைய பேச்சும் கேட்காம அவங்க வந்து அவங்களே யோசிக்கிற ஒரு எனர்ஜி இருக்குது. 6 ஆஃப் பென்டிகல்ஸ் வந்து இப்போ வந்து அவங்க அதாவது போத் கிவிங் அண்ட் ரிசீவிங் எண்டில் இருக்காங்க. முதல்ல வந்து மேபி ஒரு பர்சன் மட்டும்தான் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்னு இது பண்ணிட்டு இருந்திருக்கலாம். பட் இப்போ வந்து அவங்க சைட்லேயும் அவங்க வந்து ஒரு ஸ்டெப் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து பேஜ் ஆஃப் கப்ஸ் அண்ட் டாட்டர் ஆஃப் பென்டிகல்ஸ்னு வந்ததுனால மேபி வந்து இந்த ரிலேஷன்ஷிப் இப்போ நீங்கள் ஒரு பையனாக இருந்தால் நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபெமினைன் கேரக்டரிஸ்டிக்ஸ், அதாவது நீங்கள் எமோஷ்னலாக இருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது,
கேரிங்காக இருப்பீங்க அந்த மாதிரி. இப்போ நீங்கள் வந்து ஒரு பொண்ணாக இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப லாஜிக்கலாக, நீங்கள் ரொம்ப டாமினன்ட் அந்த மாதிரி ஒரு வைஸ் வர்ஸா கேரக்டரிஸ்டிக்ஸாக இருப்பீங்க. நீங்கள் 2 பேருமே வந்து ஒரே மாதிரி இருக்க மாட்டீங்க. நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரீம்னா அவங்க ஒரு எக்ஸ்ட்ரீம் அப்படின்ற மாதிரியும் எனர்ஜிஸ் இருக்குது. பட் முக்கியமானது என்னென்னா அவங்களே யோசிக்கிறாங்க, வேறு யாரோட இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாமல் அவங்க யோசிக்கிற எனர்ஜி ஜாஸ்தி இருக்குது. உங்களுக்கு வந்து ஃபாதர் ஆஃப் பென்டிகல்ஸ் அண்ட் அது அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேபிளான ரிலேஷன்ஷிப் கொண்டு போகணும் அண்ட் எக்ஸ்பேண்ட் ஆகணும் அப்படின்றது. ஆனால் 5 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்திருக்கறனால வந்து உங்களுக்கு ஒரு குயிக் வின் வேணும், உங்களுக்கு வந்து டக்குன்னு முடியணும், ஏன் இவ்வளோ நேரம் எடுக்கிறாங்க அந்த மாதிரி யோசிக்கிற தாட் இருக்குது. அதனால வந்து உங்களுக்கு விக்ட்ரி கிடைக்கலாம், ஆனால் அது வந்து ஒரு மற்றவங்களுக்கு உங்கள் மேலே உள்ள நம்பிக்கை கம்மியாயிடும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் ஃபாதர் ஆஃப் பென்டிகல்ஸ் வந்து ரொம்ப ஸ்டேபிளான ஒரு பர்சன், ஒரு எல்லா விதத்துலேயும் சப்போர்ட்டிவாக இருக்க ஒரு 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 டாப் மோஸ்ட் கார்டு அது. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா 3 ஆஃப் வாண்ட்ஸ் இருக்கிறதுனால வந்து இது நீங்கள் வந்து க்ரோ பண்ணணும், அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிற ஒரு கார்டாக இருந்தாலும், இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து இன்னொரு பர்சன், நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் லைஃப்பில் நடக்கிறது வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கோ யாருக்கோ நடக்கிற மாதிரி யோசிச்சு அப்படி இருந்தால் இதுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணலாம், அதாவது வந்து ஒரு ஸ்டெப் பின்னாடி நின்று அந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணலான்னு யோசிங்க. உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான ஒரு சொல்யூஷன் உங்களுக்கே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து அவங்க வந்து ஹர்ட் ஆகிருக்கலாம், அவங்க ரொம்ப ஹர்ட் ஆகுற ஒரு எனர்ஜி அவங்களுக்கு வந்து இது எப்படி போகும் அப்படின்னு ஒரு புரிதல் இல்லை. அதே மாதிரி மேபி அவங்க ஓவர் எமோஷ்னலாக இருக்கலாம், இல்லை அவங்க வந்து மதர் சென்டிமெண்ட் கூட இருக்கலாம் இந்த அவங்க சைடில். இன்னொன்று வந்து அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி போகும்னு ஒரு கிளாரிட்டி இல்லை. மேபி அவங்களுக்கே அவ்வளோ நம்பிக்கை இல்லையா என்னன்னு தெரியல. பட் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி இல்லாத ஒரு எனர்ஜியும் இருக்குது. என்ன நடக்கும், அதாவது ஃப்யூச்சர் அப்படின்றத வந்து அவங்களால பிக்சர் பண்ண முடியல. இப்போ நீங்கள் வந்து கிங் ஆஃப் பென்டிகல்ஸ் இருக்கிறனால உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கும், இப்படி இருக்கும் நமக்கு இந்த லைஃப்பை எப்படி கொண்டு போகலான்ட்டு. பட் அவங்களுக்கு அந்த கிளாரிட்டி இல்லை, அதனால தான் அவங்க சைடில் டிலே ஆகிற எனர்ஜியும் இருக்குது. ஓகே, அண்ட் அதை நினச்சா அவங்களுமே வருத்தப்படுற எனர்ஜியும் இருக்குது. டென் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் ரிவர்ஸில் வந்தது இல்லை, டென் ஆஃப் பென்டிகல்ஸ். ஓகே, வந்தது. மேபி அவங்க தான், அவங்களோட எனர்ஜி தான் வந்து அந்த ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கிற எனர்ஜி அவங்களுக்கு இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். சரி, உங்கள் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இன்னும் மேபி ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்கள் இன்னும் ஹானஸ்ட்டாக இருக்கணும், இன்னும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கணும். நீங்கள் நினைக்கிற விஷயம் நடக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வந்து அதே மாதிரி வந்து இந்த டைமில் நீங்கள் கெரியரில் கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா, ஏன்னா ஃபார் சம் ரீசன் நீங்கள் கெரியரில் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் கெரியரில் கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லான டைம் ஆக்சுவலாக. இந்த ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான ஜஸ்டிஸ் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் வந்து கரெக்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேவரபுளாக நடக்கும் அப்படின்றது மட்டும் இதில் வந்து கன்ஃபார்ம்டாக தெரியுது. சிக்ஸ் ஆஃப் வாண்ட்ஸ் ஓவரால் எனர்ஜி அப்படின்னு பார்க்கும்போது சன் ஆஃப் வாண்ட்ஸ், 3 ஆஃப் கப்ஸ் அண்ட் 4 ஆஃப் கப்ஸ் எனர்ஜி. ஸோ ஏன் விக்ட்ரி வந்து ஆக்சுவலாக வந்து இந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க் அவுட் ஆகிற எனர்ஜி அண்ட் ஏன் இது வந்து அதாவது வந்து
மேபி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணலாம். ஆனால் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக யாரோ வந்து அதை ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக ஒரு ஆப்ஷன் வரும்போது வந்து அதை மிஸ் பண்ணுற எனர்ஜி இருக்குது. இது ஒர்க் அவுட் ஆகியிருக்கும் முன்னாடி. ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக அதை கவனிக்காமல் விட்டுருக்கலாம், இல்லை இந்த பிடிவாதத்தினால விட்டுருக்கலாம், இல்லை வந்து பழைய எனர்ஜியில் இருக்கும்போது வந்து அந்த புதுசு அந்த புது பெர்ஸ்பெக்டிவை அவங்க மிஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற ஒரு எனர்ஜி இருக்குது. சன் ஆஃப் வான்ஸ் இருக்கிறதுனால வந்து இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் கார்டு. அண்ட் திடீர்னு ஒரு விஷயம் நடக்கும். அதில் வந்து ஒரு ஒரு பிரேக் த்ரூ ஒன்று இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திடீர்னு ஒரு ஒரு விஷயம் நடக்கும். ஓகே, அவுட் ஆஃப் ப்ளூ அது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது வந்து எதிர்பார்க்காத விதமாக ஏதோ ஒரு விஷயம் நடக்கும். அண்ட் மோஸ்ட்டாக அதுக்கு காரணம் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு செலிப்ரேஷன் நடக்கும்போது, ஏதாவது ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பர்த்டே பார்ட்டி, ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு பிரேக் த்ரூ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எந்த ஃபங்க்ஷனையும் மிஸ் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ ஓவரால் இது வந்து ஒர்க் அவுட் ஆகிற ஒரு எனர்ஜி. அண்ட் கொலாபரேஷன் ஆஃப் சோல்ஸ், ஆக்சுவலாக வந்து நீங்கள் சோல்மேட் கனெக்ஷனாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் நீங்கள் கொலாபரேட் பண்ணி, அதாவது நீங்கள் ஒரு ஒன்றா பிஸ்னஸ் பண்ணுறதோ இல்லை உங்கள் லைஃபே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒன்றா போகும்போது வந்து ரொம்ப ஒரு அழகான லைஃப் மாதிரி தான் இருக்குது. அண்ட் நரிஷ் த சீக்ரெட் ஃபெமினன். ஸோ வந்து இட் ஷுட் பி மோர் லைக் ஒருத்தரே கிவிங்காக இருக்கக்கூடாது, 2 பேரும் வந்து ஒரு பேலன்ஸ்டு இருக்கணும். அதுவும் வந்து ஒரு அட்வைஸாக இருக்குது. ரைஸ் கண்டிப்பாக வந்து ஒருத்தர் வந்து இன்னொருத்தருக்கு வந்து மேலே போகிறதுக்கு, லைஃப்பில் மேலே போகிறதுக்கு ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு ஒரு ஏணியாக இருப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து அவங்களுக்கும் அவங்க உங்களுக்கும் மேலே கொண்டு போகிறதுக்கான ஒரு நல்ல பார்ட்னர் ஆக்சுவலாக. அண்ட் யோர் சோல் ஷைன்ஸ். யா, 2 வாட்டி சோல் வந்திருக்கு. ஆக்சுவலாக இது வந்து ஒரு நல்ல சோல்மேட் கனெக்ஷன். சோல்மேட் வந்து பார்த்திங்கன்னா யார் வேணாலும் இருக்கலாம். அது பிரதர்ஸாக கூட, 2 பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கனெக்டிவிட்டி நம்ம நினைக்கிறதே அவங்களும் நினைப்பாங்க அப்படின்ற ஒரு எனர்ஜி. ஸோ ஆக்சுவலாக வந்து நீங்கள் வந்து ஒருத்தருக்கு ரொம்ப ஒருத்தருக்கு கோவம் வராது. ஒருத்தர் ரொம்ப என்ன சொல்கிறது, எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருப்பீங்க, ஒருத்தர் இன்ட்ரோவர்ட்டாக இருப்பீங்க, ஒருத்தவங்க ரொம்ப ஷையாக இருப்பீங்க, ஒருத்தவங்க வந்து அவுட் ஸ்போக்கன், அந்த மாதிரி இருக்கும். ஆனால் வந்து டுகெதர் நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக இருப்பீங்க. ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப்பில் வேறு என்னென்ன ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விமன் கண்டிப்பாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருப்பாங்க. அண்ட் ஸ்டெப்பிங் இன்டு நியூ எக்ஸ்பீரியன்ஸுன்றதுனால வந்து மேபி கல்ச்சரல் டிஃப்ரென்ஸ் இல்லை லாங்குவேஜ் டிஃப்ரென்ஸ், இந்த மாதிரி ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து நியூஸ் ஆஃப் அ பர்த் ஒரு நியூ பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றதுனால வந்து இது வந்து நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ரிலேஷன் மாதிரி இருக்குது. அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிஸ்னஸ் கெரியரில் வந்து இன்கேஸ் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் காட்டல அப்படின்னா வந்து அது பார்க்கலாம். ஏன்னா ஆனால் ஃபினான்ஷியலி யாரோ ஒருத்தர் வந்து ரொம்ப சூப்பராக போக வேண்டியது நீங்கள் உங்கள் எனர்ஜியால் பிளாக் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்களோ அவங்களோ. பட் யாரோ வந்து எனக்கு தெரிஞ்சு உங்களோட எனர்ஜியாக தான் இருக்க மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து ஆக்சுவலாக கெரியரில் ரொம்ப பெருசாக போயிருக்கலாம், பட் இந்த எனர்ஜிக்குள்ளே மாட்டிகிட்ருக்கீங்க. ஸோ அதுலேயும் ஏன்னா அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான டைம் மாதிரி தெரியுது. பீஸ் அண்ட் ஹார்மனி இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப்பில், வெல்த் இருக்குது, மணி கம்மிங் டு யூ அப்படின்றது. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு ஃபினான்ஷியல் பெனிஃபிட் இருக்குது. அது இந்த ரிலேஷன் நான் சொல்ல மாட்டேன், எனக்கு தெரிஞ்சு கெரியரில் இருக்கும் அப்படின்னு தோணுது. ஃபியர் வரிஸ் டென்ஸ் சிச்சுவேஷன். ஸோ பயம், தேவையில்லாத பயம், அது மாதிரி தான் இருக்குது. அண்ட் ஹாப்பினஸ் இந்த ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் ஹாப்பினஸ் இஸ் கண்டிப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி. அண்ட் உங்களுக்கான ஃபைனல் கார்டு வந்து பார்த்திங்கன்னா த்ரூ கிராட்டிடியூட் ஜாய் எக்ஸ்பான்ஸ். ஓகே,
ஸோ ஆக்சுவலாக வந்து கிராட்டிடியூட்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து நிறைய பேருக்கு தெரியல. ஆக்சுவலாக வந்து யூ ஹாவ் டு பி வெரி நீங்கள் வந்து தேங்க்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் நீங்கள் பாசிட்டிவாக போகணுன்றதுக்காக கூட இந்த கார்டு வந்திருக்கலாம். யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம 20 மினிட்ஸ் தாண்டிட்டோம். ஓகே நான் முடிச்சிடறேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மைண்ட் செட் வந்து மேபி நெகட்டிவாக இருக்கலாம். அண்ட் அதுக்கு வந்து ஒரு பெரிய சொல்யூஷன் வந்து கிராட்டிடியூட். அதாவது வந்து காலையில் நீங்கள் நார்மலாக ப்ரே பண்ணிங்கன்னா உங்களோட ப்ராப்ளம் எனக்கு இதை சால்வ் பண்ணுங்கள் நீங்கள் கடவுள்கிட்ட கேட்குறதுக்கு முன்னாடி எனக்கு இதெல்லாம் நீங்கள் கொடுத்துருக்கீங்க அதுக்கு எல்லாம் தேங்க்ஸ் அப்படின்னும் போதே வந்து உங்களோட பாதி விஷயம் வந்து சால்வ் ஆகும். அப்படி தான் வந்து யூனிவர்ஸும் ஒர்க் ஆகும். அதாவது வந்து இல்லை இல்லை கடவுளே கூட நினைக்கலாம். நம்ம இவ்வளோ பண்ணியிருக்கோம் நம்மளை பற்றி கம்ப்ளைண்டே பண்ணுறாங்களே அப்படின்னு கூட. பட் காட் வந்து ஹையஸ்ட் ஃபார்ம், அவர் அப்படி யோசிக்க மாட்டார். பட் கிராட்டிடியூட் வந்து பண்ணுறது வந்து யாராக இருந்தாலும் பிடிக்கும். இப்போ நீங்கள் யார்கிட்ட வேணாலும் யாராவது நமக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. 10 வருஷம் கழிச்சு நீங்கள் அவங்ககிட்ட போய் நீங்கள் எனக்கு அன்றைக்கி இது பண்ணீங்க ரொம்ப தேங்க்ஸ்னு அவங்க ஹாப்பியாக தான் இருப்பாங்க. அந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் ஹாப்பியாக ஆகிறதுக்கே ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் கிராட்டிடியூட் சூஸ் பண்ணுங்கள். அண்ட் தென் see what happens. I think it அதுதான் உங்கள் லைஃப்பில் ஒரு மேஜிக் ஆகும் கூட நான் நினைக்கிறேன். ஸோ குரூப் 1 ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ. வணக்கம் குரூப் 2. யாரெல்லாம் வந்து இந்த லவ் சூஸ் பண்ணிங்களோ உங்களுக்கான ரீடிங். ஸோ உங்களுடைய இந்த ரிலேஷன்ஷிப்போட பாஸ்ட் எனர்ஜி வந்து ஃபுல் கார்டு, கரண்ட் எனர்ஜி வந்து 10 of swords reverse அண்ட் ஃப்யூச்சர் வந்து இஸ் கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஓகே, ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து 2 பேரும் மேபி ஒரு 2 பேருக்கு ஒருத்தர் தெரிஞ்சிருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இது வந்து இன்கேஸ் கல்யாணம் ஆயிருந்தானா இது அரேஞ்ச்டு மேரேஜாக இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, அண்ட் இல்லைனாலுமே வந்து 2 பேரும் வந்து புதுசாக இருந்திருப்பீங்க. இல்லை வந்து 2 பேரோட தாட் ப்ராசஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ரிக்கவரி ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அண்ட் மோஸ்ட்டாக வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரீயூனியன் ஆகலை அப்படின்றதுனால டிப்ரெஷன் கூட இருந்திருக்கலாம். மற்றவங்களோட ஹெல்ப் கண்டிப்பாக தேவைப்படும். மற்றவங்களோட ஹெல்ப்போடு நீங்கள் ரிக்கவர் ஆவீங்க. ஃப்யூச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ஸ்டேபிளான ரிலேஷன்ஷிப் ஆகிறதுக்கு நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஓகே, ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆகும். ஆக்சுவலாக என்னென்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டிசிஷன் மேக்கிங் வந்து ஒரு டிசிஷன் மேக்கிங் வந்து இல்லை. அதனால தான் வந்து இது இன்னுமே வந்து ஒரு மாதிரி அந்தரத்தில் தொங்குற மாதிரி ஒன்று இருக்குது. ஆனால் அதுக்கான எஃபர்ட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக இது ஒர்க் அவுட் ஆகும். பொறுமை இருக்குது, பேலன்ஸ்டு இருக்குது. அண்ட் அதுக்கான ஹார்ட் ஒர்க் மட்டும், அதுக்கான எஃபர்ட் கரெக்டாக போட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஏன்னா வந்து நோ கார்ட் கிடையாது. 2 வந்து அன்டிசைடடு, ஒரு எஸ் கார்டு இருக்குது. ஸோ அண்ட் ஹோப் கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப்க்கு இருக்குது. ஹாப்பியாக போகிறதுக்கான கார்ட்ஸும் இருக்குது. ஸோ டோன்ட் வரி, இன்னும் கார்ட்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து கண்டிப்பாக போகலாம். ஆனால் வந்து டிசிஷன் ஒரு கிளாரிட்டி இன்னும் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒரு பேலன்ஸ் கண்டிப்பாக இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப்க்கு. அண்ட் பொறுமையும் இருக்குது. கொஞ்சம் நீங்கள் வந்து ரொம்ப கிட்டத்தில் தான் இருக்கீங்க. இது சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு ரொம்ப கிட்டத்தில் தான் இருக்க மாதிரி இருக்குது. ஓகே, இந்த கார்ட்ஸ் எடுத்துருவோம். ஓவரால் ரிலேஷன்ஷிப் எனர்ஜி 2 ஆஃப் கப்ஸ் இருக்கிறதுனால வந்து எப்படி ரீயூனியன் ஆகலை அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் மாதிரி தெரியல. நோ கான்டாக்ட் இல்லைனா கூட பட் 2 பேரும் ஒருத்தரை பற்றி யோசிக்கிற எனர்ஜி ஜாஸ்தி இருக்குது. அவங்களோட எனர்ஜி ஜட்ஜ்மெண்ட், உங்களோட எனர்ஜி வந்து
3 ஆஃப் பென்டக்கிள்ஸ். நீங்கள் வந்து ஜட்ஜ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கான நீதி, உங்களுக்கான பலன் கிடைக்கணும். ஆனால் வந்து நீங்கள் உங்கள் சைடு ஹானஸ்டி இருக்கணும். உங்கள் சைடில் உண்மை இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்களும் வந்து தேர் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் இட் தான். தே தே வாண்ட் திஸ் ரிலேஷன்ஷிப் டு ஒர்க் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி அவங்க கரியரில் ஃபோக்கஸ்டாகவும் இருக்கிற எனர்ஜி இருக்குது. உங்களுக்கு வந்து பேஷன்ஸ் இன்னும் கொஞ்சம் இருந்ததுன்னா இது வந்து நீங்கள் அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் அவங்க சைட்லேருந்து கம்யூனிகேஷன் ஏதாவது கூடிய சீக்கிரத்தில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மேபி அவங்க கம்யூனிகேட் பண்ணுறாங்க, நீங்கள் ரிப்ளை பண்ணாமல் இருக்கீங்களான்னு எனக்கு தெரில. ஆல்ரெடி ஒரு நைட் ஆஃப் கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ், இன்னொரு வாட்டி கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ். கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்து எப்படின்னா வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு ரிலேஷன்ஷிப். அதாவது அந்த கிங்கு வந்து ஸ்டெபிலிட்டி தான். அது ஃபிசிக்கலாகவும் சரி, எமோஷனலாகவும் ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பர்சன். ஸோ இது வந்து ரிலேஷன்ஷிப்கான ஒரு எனர்ஜி அப்படின்னும்போது இந்த ரிலேஷன்ஷிப்பே வந்து அப்படி போகக்கூடிய ஒரு சாத்தியம் நிறையா இருக்குது. அதாவது இது ஒர்க் அவுட் ஆகிடுச்சுன்னா, இன்கேஸ் நீங்கள் 2 பேரும் ரீயூனியன் நடந்து நீங்கள் அடுத்த ஸ்டெப்பு லைஃப்பில் போகும்போது வந்து இப்போ வந்து மேபி நீங்கள் உங்கள் ஸ்டார்டிங் ஆஃப் லைஃப்பில் இருக்கறனால மேபி நீங்கள் வந்து ஒரு வாடகை வீட்டில் இருக்கலாம், இன்னும் கெரியரில் ஸ்டேபிள் ஆகாமல் இருக்கலாம், பேசிக்கான ஒரு ஒர்க்கில் இருக்கலாம். ஆனால் நாளாக ஆக அந்த கிராஜுவல் இன்க்ரீஸ், வீடு வாங்குறது, ஃபேமிலி ஸ்டார்ட் பண்ணுறது, அந்த மாதிரி வந்து நீங்கள் படிப்படியாக முன்னேறிட்டே தான் போகிற ஒரு எனர்ஜி இந்த ரிலேஷன்ஷிப்க்கு இருக்குது. ஆனால் இது நீங்கள் எப்படி கொண்டு போகிறீங்க அப்படின்றதும் இருக்குது. ஸோ 2 ஆஃப் கப்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஓவரால் ரிலேஷன்ஷிப்போட கரண்ட் எனர்ஜி ஆக்சுவலாக. அதாவது இந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான எல்லா சாத்தியமும் இருக்குது. ஒரு புது பிகினிங்கும் இருக்குது. அண்ட் கூடிய சீக்கிரம் இதுக்கான ஒரு பலனும் கிடைக்கிற ஒரு எனர்ஜி இருக்குது. ஜட்ஜ்மெண்ட் கார்டு ரெண்டாவது வாட்டி வந்திருக்கு. இன்கேஸ் இது வந்து லீகலாக ஹேண்டில் ஆகிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கீங்கன்னா இது உங்களுக்கு ஃபேவரபுளாக வரும். இன்கேஸ் லீகலாக போயிட்டுருக்கீங்க அப்படின்னா ரீயூனியன் நடக்கும், உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்க மாதிரி இருக்குது. ஜட்ஜ்மெண்ட் கார்டு உங்களோட இதுக்கு வந்து 5 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் இருக்குது, 4 ஆஃப் கப்ஸ் இருக்குது, அண்ட் 3 ஆஃப் கப்ஸ் இருக்குது. செலிப்ரேஷன் இருக்குது. ஆனால் வந்து உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் டு ஷோ. இந்த பர்சன்கிட்ட வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சாலும் மேபி உங்களோட வீண் பிடிவாதத்தில் நீங்கள் ஏதாவது பண்ணியிருப்பீங்க அந்த டைமில் அப்படின்ற மாதிரியும் இருக்குது. அதனால் கூட இது வந்து அந்த சரியான நேரத்தில் சில விஷயங்கள் பண்ணாதது கூட வந்து இது ஒர்க் அவுட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். அவங்களோட கரண்ட் எனர்ஜி வந்து 3 ஆஃப் பென்டக்கிள்ஸில் வந்து சேரியட், ஹேங்மேன் அண்ட் ஃபாதர் ஆஃப் கப்ஸ். அவங்களோட எனர்ஜி வந்து டிசிஷன் கரெக்டாக அவங்களுக்கு வந்து, அதாவது நீங்கள் வந்து எப்படியாவது சரி பண்ணணும்னு நினைக்கிற ஒரு எனர்ஜி அவங்களுக்கு வந்து இது சரியாக போகுமா, போகலைன்னா என்ன ஆகுறது அப்படின்ற ஒரு எனர்ஜி. ஆக்சுவலாக அவங்க கையில் வந்து மோர் கண்ட்ரோல் இருக்குது. ஆனால் அது அவங்களுக்கு இன்னும் தெரியல. அவங்க இன்னொரு பெர்ஸ்பெக்டிவில் யோசித்தாலே ஒழிய அதுக்கான பதில் அவங்களுக்கு கிடைக்காது. பட் அட் த சேம் டைம் அவங்க ரொம்ப எமோஷ்னலாகவும் இருக்காங்க. அவங்க வந்து இன்னொன்று வந்து மேபி அவங்க ரொம்ப பிடிவாதம் பிடிக்கலாம். தான் என்ன டிசைட் பண்ணுறோமோ அப்படி தான் நடக்கணும், இட் ஷுட் பி ஆல்வேஸ் மை வே அப்படின்ற மாதிரி தாட்டும் இருக்குது. ஓகே. ஆனால் அவங்க லைஃப்பில் அவங்க கரெக்டான ஒரு டிரெக்ஷனில் தான் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்களோட தாட் ப்ராசஸ் வந்து அவங்க எடுத்த டெசிஷன் வந்து இப்போ கரெக்ட் அப்படின்னு அவங்களுக்கு தோணுது.
கிங் ஆஃப் கப்ஸ் இருக்கிறதுனால மேபி அவங்களுடைய அப்பாவோ இல்லை அவங்க அம்மா வந்து ஒரு ரொம்ப டாமினண்ட்டாக இருக்கிற ஒரு எனர்ஜியாகவும் இருக்கலாம். இல்லை அவங்க அப்பா ரொம்ப ஃபெமினின் எனர்ஜியாக இருக்கலாம். இதில் ஏதோ ஒன்று. அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸும் இருக்கலாம் இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, 9 ஆஃப் வான்ஸோடைய 9 ஆஃப் வான்ஸ் வெயிட் ஆல்ரெடி இந்தியா. சன் ஆஃப் கப்ஸ்க்கு வந்து சன் ஆஃப் பென்டிகல்ஸ். அவங்களோட எனர்ஜி டுவர்ட்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி போகணும் அப்படின்னும் போது ஸோ ஆமாம், அவங்களோட எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அதாவது அவங்களுக்கு அந்த தெரியலை. அண்ட் அவங்க எமோஷ்னலாகவும் இருக்காங்க. அதே நேரத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டேபிளானா அந்த ரிலேஷன்ஷிப் கொண்டு போகலாம். அதுக்கு டைம் ஆகும். அது மேபி இவங்க வந்து செட்டில் ஆகிட்டு லைஃப் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ என்னமோ. லைஃப்பில் செட்டில் ஆகிட்டு அப்புறம் இந்த ரிலேஷன்ஷிப் கொண்டு போகலாம். இப்போ நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டே நமக்கு கன்ஃபியூஷனாக இருக்கு. நமக்கு இப்போது ஆஸ் அ பர்சன் இப்போ உங்களை பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறம் அந்த ஃபுல் ஃபேமிலி அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க அப்படின்ற எனர்ஜியும் இருக்குது. This is your energy. Okay, there was 5 of Swords. உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து இது ஃபிக்ஸ் சீக்கிரமாக ஆகணும். உங்களுக்கு இது சீக்கிரம் முடிஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு எனர்ஜி உங்களுக்கு வந்து. ஆக்சுவலாக இப்போ அவங்களுக்கு 9 ஆஃப் வான்ஸ் இருக்குது, உங்களுக்கு 8 ஆஃப் வான்ஸ். அவங்களுக்கு வந்து பேஷன்ஸ் இருக்குது. அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் போராடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் உங்களுக்கு வந்து இது சீக்கிரம் முடிக்கணும், இதுக்கு ஒரு முடிவு போய் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு எனர்ஜி இருக்குது. உங்களுக்கு 5 ஆஃப் வான்ஸ் இருக்குது, 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் இருக்குது அண்ட் 6 ஆஃப் வான்ஸ். இதுக்கு ரீசன் வந்து மேபி உங்களுக்கு சொசைட்டி ப்ரெஷராக இருக்கலாம். மற்றவங்களோட ஒரு ஒரு ப்ரெஷர் இருந்தாலும் நீங்கள் உங்கள் மைண்டில் என்ன ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அதுதான். ஸோ 5 ஆஃப் வான்ஸ் வந்து எப்போவே வந்து ஆஸ் அ பர்சன் நமக்கு வந்து மற்றவங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்கன்னு தோணும். பட் அது ஃபேக்ட் கிடையாது, நம்மளோட மைண்ட் செட் அது ஆக்சுவலாக. அண்ட் 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் இருக்கிறதுனால உங்களோட பயம் இது ஒரு மாதிரி பெயின்ஃபுல்லாக எண்ட் ஆகிடுமோன்ட்டு. ஆனால் வந்து இது பெயின்ஃபுல்லாக ஒன்று வந்து உங்களுக்கு இது பெயின்ஃபுல்லாக எண்ட் ஆகுமோன்னு ஒரு பயம். இன்னொன்று வந்து இது வந்து சூப்பராக செட்டில் ஆகுன்ற ஒரு தாட்டும் இருக்குது. இந்த 2 மைண்ட் செட்டுமே உங்களுக்கு இருக்குது. ஆனால் அது எதுவாக இருந்தாலும் எனக்கு உடனே முடியணும், எனக்கு ஒரு பதில் தெரியணும் அப்படின்ற எனர்ஜி உங்களுக்கு இருக்குது. ஓகே, கிங் ஆஃப் பென்டிகல்ஸ் வந்து ரிலேஷன்ஷிப் வந்து ஃப்யூச்சர் அப்படின்னு பார்க்கும்போது வந்து இந்த ரிலேஷன்ஷிப் ஆனால் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு, ஃபார் சம் ரீசன் சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இது வந்து ஸ்டேபிளாக போகிற ஒரு ரிலேஷன்ஷிப் தான். ஓகே, அதே மாதிரி வந்து இதில் இப்போ கரண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தவங்க வந்து மற்றவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் யோசிக்கிற ஒரு எனர்ஜி. ஒருத்தவங்க வந்து இந்த ரிலேஷன்ஷிப் எண்ட் பண்ணிவிட்டு போயிடலாமா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு கூட இருப்பாங்க. ஆனால் வந்து ஒரு லாஜிக்கலாக யாராவது ஒருத்தர் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். இல்லை அட் ஒன் பாயிண்ட் நீங்களே இதை ரியலைஸ் பண்ணுவீங்க, இந்த ரிலேஷன்ஷிப் ஏன் ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்ட்டு. இது வந்து 2 சைடும் யோசிக்கும் போது வந்து இது ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் வந்து இது ட்ராக் ஆக ஆக வந்து ஆனால் இது வந்து நிறைய ரிலேஷன்ஷிப்கான பாசிட்டிவ் கார்ட்ஸ் நிறையா இருக்குது ஆக்சுவலாக. அண்ட் அட் த சேம் டைம் இது வந்து ஒரு மாதிரி எப்படி போகும்னா இது ஒர்க் அவுட்டே ஆகாதேன்னு ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டு ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த அதுவும் மேரிடாக இருந்திருந்தால் இது அப்படி தான் போகிற மாதிரி இருந்துட்டு ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அப்போ ஒரு பர்சன் வருவாங்க, அந்த பர்சன் சொல்கிறத கேட்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா சக்ஸஸ்க்கான கார்ட்ஸ் இருக்குது, 2 ஆஃப் கப்ஸ் இருக்குது, ஜட்ஜ்மெண்ட் கார்டு இருக்குது, பென்டிகல்ஸோட கார்ட்ஸ் நிறையாவே இருந்தது.
6 ஆஃப் வாண்ட்ஸ் அதெல்லாம் சக்ஸஸ்க்கான கார்ட்ஸு. ஸோ கிங் ஆஃப் கப்ஸ், 3 ஆஃப் கப்ஸ் இதெல்லாம் ரிலேஷன்ஷிப்க்கு ரொம்ப ரொம்ப நல்ல கார்ட்ஸ் ஆக்சுவலாக. ஓவர் ரேட் யுவர் இன்ட்யூஷன். ஆக்சுவலாக நீங்கள் உங்கள் இன்ட்யூஷன் வந்து உங்களை கைட் பண்ணணும், ஆனால் அதை நீங்கள் அதை வந்து நீங்கள் மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. லாஜிக்கலாக யோசிக்கும் போது சில விஷயங்கள் வந்து நம்மளால் ஏற்றுக்க முடியாது. சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பார்க்கில் தோணும். ஸோ உங்கள் இன்ட்யூஷனை நீங்கள் என்ன சொல்கிறது, உங்கள் இன்ட்யூஷன் வந்து சொல்கிறது வந்து ஏன் சொல்லுதுன்னு அப்படின்னு ஒரு இன்னொரு ஆங்கிளில் யோசிச்சு பாருங்கள். அதே மாதிரி உங்கள் சோல், டீப் இன்சைட் யுவர் சோல், உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேணுமா, ஏன் வேணும், ஏன் இது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு நீங்களே ஒரு சோல் சர்ச் பண்ணிவிட்டு மேக் அ வெரி குட் டெசிஷன். சேஞ்ச் மேக்கர் மேக்ஸ் வேவ்ஸ். ஸோ ஐ திங்க் ஏதோ ஒரு சேஞ்ச் மேபி ஏதோ ஒரு சேஞ்ச் நான் அதாவது வந்து இது வந்து நீங்களாக இருக்கலாம், இல்லை இது அவங்களா இருக்கலாம், இல்லை இது இன்னொரு பர்சன் யாராவது உங்கள் ஃபேமிலி யாராவதோட இன்ஃப்ளூயன்ஸால் ஒரு சேஞ்ச் நடக்கும்போது தான் இந்த இந்த ரிலேஷன்ஷிப் வந்து டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் ஆகும். அண்ட் யூஆர் அ குட் கைண்ட். ஓகே, நீங்கள் வந்து ஏன்னா ஸ்வாட்ஸும் அங்கங்கே இருக்கும்போது நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குமோ, ரொம்ப லாஜிக்கலாக யோசிக்கிறோமோன்ட்டு, இல்லை யூஆர் அ குட் கைண்ட் அப்படின்றது உங்களுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் கார்டு. இது உங்களோட எனர்ஜி தான், அவங்க எனர்ஜி இல்லை. சக்ஸஸ் இஸ் கேரண்டீட். இன்டிசிசிவ்னஸ், அலோவிங் யுவர் லைஃப் டு ராம்பிள் aimlessly. இது வந்து தான் ஆக்சுவலாக திரும்ப திரும்ப சுற்றி வந்தது. ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா ஒரு டிசிஷன் எடுக்க முடியாமல் இருக்கிறதுக்கான காரணம் தான் மெயினாக இது வந்து ஒரு மாதிரி சுற்றிட்டே இருக்குது. ஹாப்பினஸ் இருக்குது, சக்ஸஸ் இருக்குது, ஹாப்பினஸ் அண்ட் வெல்பீயிங் இருக்குது. சன் கார்டு ரொம்ப நல்ல கார்டு. அண்ட் ஆரகண்ட் பூஸ்ஃபுல். யாரோ ஒருத்தர் வந்து மேபி யாரோ வந்து ரொம்ப ஆரகண்ட்டாக இருக்கிற ஒரு பர்சனை வந்து பகைச்சிருப்பீங்க. அதனால கூட இது இவ்வளோ கஷ்டப்படுறீங்களோ என்னமோ. யூ வில் பி ஷோன் த வே. அப்படியா, அதாவது உங்களுக்கு தெரியாமே உங்களுக்கு வந்து யாரோ உங்களுக்கு கெட்டது பண்ணால் கூட அதுலேருந்து நீங்கள் கும்பிடுற கடவுள் உங்களை காப்பாற்றுவாங்க. நீங்கள் கும்பிடவே இல்லைனா கூட உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் வந்து காப்பாற்றுவாங்க. அதுதான் இது ரொம்ப நல்ல கார்டு. அது இதுவும் இருக்கும்போது ரொம்ப நல்ல கார்டு ஆக்சுவலாக. இது வந்து நீங்கள் எனக்கு ஈஸியாக சொல்லணும்னா வந்து இப்போ ஒர்க்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் நல்லா ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க, ஆனால் வந்து எல்லாம் நல்லா போகுதுன்னு நினச்சிட்ருப்பீங்க. ஆனால் வந்து உங்கள் கூடவே இருக்கவங்க போய் உங்கள் பாஸ் கிட்ட வந்து இல்லை இது அவங்க பண்ணல, நான் தான் ஹெல்ப் பண்ணேன், அந்த மாதிரி ஏதாவது தப்பாக சொல்லிடுவாங்க. அண்ட் பட் உங்கள் பாஸ் வந்து அவங்களா வந்து ஓகே, ஒருத்தர்கிட்ட போய் சப்போர்ட் கேட்டு அதை கரெக்டான டைம்குள்ளே முடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு தாட்டும் அவங்களுக்கு இருக்கலாம். ஸோ அப்போ வந்து உங்களை ஏஞ்சல் தான் அந்த டைமில் கைட் பண்ணும். உங்களை வந்து அட்வான்டேஜ் எடுத்திருப்பாங்க யாரோ, ஆனால் வந்து யூ வில் பி ப்ரொடெக்டட். அது மாதிரி பர்சனல் லைஃப்பில் யாராவது வந்து அவங்கக்கிட்ட போய் உங்களை பற்றி தப்பாக சொன்னால் கூட அவங்க வந்து உங்களை பற்றி தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, அதனால் அவங்க நம்பாமல் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜியும் இருக்குது. விக்ட்ரி இருக்குது. A journey either physical or mental. ஒரு ஜேர்னி, அதாவது மேபி லாங் டிஸ்டன்ஸாக இருக்காங்களா யாராவது, லாங் டிஸ்டன்ஸ் ஃபோன் காலோ இல்லை, ஏன்னா மென்டலினா வந்து மோஸ்ட்லி வில் ஃபோன் ஆர் அந்த மாதிரி. பட் ஏதோ ஒரு ஜேர்னி வில் மேக் எ டிஃப்ரென்ஸ். ஸ்டப்பர்ன் அக்ரெசிவ் பர்சன் வந்து இந்த அரகண்ட் பர்சன் தான். ஏன்னா நான் வந்து யார் அரகண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு யோசிக்கும்போது வந்து யாரோ ஒரு ஸ்டப்பர்ன் ஒரு அக்ரெசிவ் பர்சனாக இருப்பாங்க. அது யாராக கூட இருக்கலாம். அப்புறம் டேக்கிங் எ வெக்கேஷன் ஃபிசிக்கலி ஆர் மென்டலி. இந்த கார்ட்ஸ் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கிறதுனால ஐ ஸ்டாப் திஸ் ஒன் ஆக்சுவலாக. ஏன்னா திரும்ப திரும்ப அதே கார்டு தான் உங்களுக்கு வந்தது. ஸோ மேபி ஒரு வெக்கேஷன், ஒரு பிரேக் எடுங்க, இதை பற்றியே யோசிக்காதீங்க.
there might be a change, there might be a miracle. ஓகே, அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். ஏன்னா ஜட்ஜ்மெண்ட் கார்டு வந்திருந்தது. அடுத்தது வந்து இது வந்து ஒரு பெஸ்ட் வே டு ஃபினிஷ் திஸ் ரீடிங். ஏன்னா டெசர்ட் பேசேஜ் ட்ரஸ்ட் தேர் இஸ் அ டிவைன் பிளான். உங்களுக்கு மேபி இப்போ உங்களுக்கு கண்ணுக்கு வந்து கரெக்டாக தெரியலனாலும், ஆனால் வந்து ஒரு டிவைன் பிளான் இருக்குது அண்ட் இட் வில் ஒர்க் அவுட். ஸோ ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ. வணக்கம் குரூப் 3. யாரெல்லாம் வந்து இந்த சில்வர் ஹார்ட் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங். உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கார்டு வந்து பார்த்திங்கன்னா பாஸ்ட் எனர்ஜி வந்து 2 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு சின்ன விஷயத்துக்காக ஏதாவது பிரச்சனை நடந்து பிரிஞ்சிருக்கலாம். இன்னொன்று வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல், உங்களுக்கும் எது உண்மைன்னு தெரியும், அவங்களுக்கும் எது உண்மைன்னு தெரியும், ஆனாலுமே வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாத விஷயத்தினால இந்த ரிலேஷன்ஷிப் அஃபெக்ட் ஆகிருக்கலாம். அதே மாதிரி இப்போ கரண்ட் எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லோவாக கொண்டு போனீங்கன்னா இது வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸ்லோவாக தான் இருக்குது அண்ட் நோ கான்டாக்ட் கூட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக அண்ட் ஸ்டடியாக போச்சுன்னா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா இதில் வந்து ஸ்லோவாக போகணும் அப்படின்றது தான் இப்போதைக்கு தெரியுது. அண்ட் இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரியும் இருக்குது. ஏன்னா 2 ஆஃப் கப்ஸ் வந்து ரொம்ப ஒரு நல்ல எனர்ஜி. ஃப்யூச்சருக்கு பார்த்திங்கன்னா 2 ஆஃப் கப்ஸ் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இருக்குது, ஹார்மனி இருக்குது, நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், அந்த மாதிரி ஒரு கார்டு வந்திருக்கு. ஸோ வந்து ஃப்யூச்சர் அப்படின்னு வரும்போது வந்து இட்ஸ் அ எஸ் கார்டு காமிச்சிருக்கு. ஓவராலாக வந்து இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ், 5 ஆஃப் வாண்ட்ஸ், பேஜ் ஆஃப் கப்ஸ் அண்ட் 10 ஆஃப் வாண்ட்ஸ். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க் அவுட் ஆகுமா, ரியூனியன் ஆகுமா அப்படின்னா 50-50 அப்படின்ற மாதிரி இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து மியூச்சுவலாக வந்து இன்னும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் அதுக்கான ரீசன்ஸ் அதுக்கெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணதுக்கப்புறம் மேபி அது ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா 2 ஆஃப் கப்ஸ் இருக்குது. கரண்ட் எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ் இருக்குது. ஒருத்தருக்கு ஒரு பேலன்ஸ் இல்லை, கிவிங் அண்ட் ரிசீவிங் அண்ட் ரெண்டுமே இருந்தால் தான் வந்து அது பேலன்ஸ்டாக இருக்கும். மற்றவங்களோட இன்ஃப்ளூயன்ஸில் நீங்களே வந்து என்ன சொல்கிறது, ஒரு என்ன சொல்கிறது, உங்களோட மைண்ட் செட்லேயே ஒரு கிளாஷ் இருக்குது. அதனால் வந்து உங்களால் வந்து சில விஷயங்களை வந்து ஒத்துக்கவே முடியாமல் இருக்கலாம். அது கூட இந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க் அவுட் ஆகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் வந்து லவ் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து இருக்குது, அன்பு இருக்குது 2 பேர்கிட்டையும். அதனால் இது அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அந்த ஒரு விஷயத்தினால. அதே மாதிரி இது வந்து ஒரு எப்போ பார்த்தாலும் ஒரு சண்டை அப்படின்னு இருக்கிறதுனால இந்த ரிலேஷன்ஷிப்பே ஒரு பாயிண்டில் ஒரு பேர்டனாக இருக்கும். அதனால தான் வந்து 50-50% சான்ஸ் மாதிரி இருக்குது. ஆனால் வந்து நீங்கள் உங்களோட ஏன் இது ஸ்டார்ட் ஆகுது, ஏன் இந்த திங்ஸ் நடக்குது, ஏன் இது சைக்கிளிக்காக நடக்குதுன்னு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா இது ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப் தான். ஓகே, ஏன்னா ஃபார் சம் ரீசன் ஒரு அன்பு இருக்குது. ஓவரால் ரிலேஷன்ஷிப் எனர்ஜி 5 ஆஃப் கப்ஸ். அதாவது ஒரு விஷயம் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அது யோசித்து புலம்புறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனால் வந்து அந்த எனர்ஜி தான் இருக்குது. அதனால் புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க. ஒன்று வந்து நீங்கள் உங்களுக்கு புது ரிலேஷன்ஷிப் வர்றதும் மிஸ் ஆகுது, இல்லை உங்களுடைய பழைய பார்ட்னரே திரும்ப வரும்போது அதை நீங்கள் கவனிக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் எனர்ஜி, அவங்களோட எனர்ஜி பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அண்ட் உங்களோட எனர்ஜி வந்து கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஓகே, ஸோ அவங்க எனர்ஜி பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் இருக்குது, உங்களோட எனர்ஜி வந்து கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஸோ அவங்களது வந்து அவங்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா வந்து ஏன்னா இதை அவங்க வந்து
தே வாண்ட் டு சால்வ் இட் அண்ட் தென் இன்வால்வ் இந்த மாதிரி இருக்குது. கம்யூனிகேஷன் கண்டிப்பாக இந்த குரூப்பில் இருக்கும். மேபி நீங்கள் இன் காண்டாக்டில் தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்களோட எனர்ஜி கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் இருக்குது. அண்ட் அவங்க வந்து இப்போ வந்து ஒரு போல்டு ஸ்டேட்டுக்கே போயிருப்பாங்க. இது திரும்ப திரும்ப இப்படி தான் ஆகும் அப்படின்ற ஒரு எனர்ஜி மாதிரி இருக்குது. இது இல்லை, இது உங்களோட எனர்ஜி. நான் கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். உங்களோட எனர்ஜி வந்து திரும்ப திரும்ப இப்படியே ஆகும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்குது. ஆக்சுவலாக அவங்க வந்து டிலே பண்ணுறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்க்கும்போது வந்து அவங்களுக்கு வந்து நியூ தே வாண்ட் டு ஸ்டார்ட் அ நியூ பிகினிங். அது வந்து உங்களோடையும் இருக்கலாம், இல்லை ஒரு புது பர்சனாகவும் இருக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு பேர்டனாக இருக்குது அண்ட் யூ வாண்ட் டு எண்ட் இட் ஸோ தட் ஒரு நியூ பிகினிங். எய்தர் இந்த பர்சனோட எண்ட் பண்ணலாம் நீங்கள் நினைக்கலாம், இல்லை இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு ஒரு விடுவு காலம் வேணும் அப்படின்னும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இது ரெண்டு எனர்ஜியுமே இருக்குது. ரிலேஷன்ஷிப்போட ஃப்யூச்சர் அப்படின்னு பார்க்கும்போது வந்து 8 ஆஃப் வாண்ட்ஸ் இருக்குது, விச் இஸ் பியூட்டிஃபுல். ஏதாவது ஒரு ஆக்ஷன் வரணும், ஏதாவது ஒரு நடக்கணும், கம்யூனிகேஷன் வரணும், ஒரு குவிக் கம்யூனிகேஷன் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குற ஒரு எனர்ஜி. அண்ட் இது கூடி சீக்கிரம் வந்து நீங்கள் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை சார்ட் அவுட் பண்ணிடுவீங்க. ஆக்சுவலாக குவிக் சம்திங் ஃபாஸ்ட் வில் ஹேப்பன். ஏன் 5 ஆஃப் கப்ஸ் அப்படின்னும் போது 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஏன் இந்த ரிலேஷன்ஷிப்போட எனர்ஜி ஏன் இன்னும் பாஸ்ட்லேயே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக ஒருத்தவங்க வந்து ஃபினான்ஷியல் ஃப்ரீடம், ஃபினான்ஷியலி கரியர் ஃபோக்கஸ் பண்ணி இருக்கிற ஒரு எனர்ஜி இருக்குது. அண்ட் ஒருத்தவங்க வந்து மேபி ஆல்ரெடி ஒரு டெசிஷன் கூட எடுத்திருக்கலாம். உங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒர்க் அவுட், இது ஒர்க் ஆனாலும் பரவாயில்ல, ஒர்க் அவுட் ஆகலைன்னாலும் பரவாயில்லன்ற ஒரு எனர்ஜி இருக்குது. அண்ட் 5 ஆஃப் வாண்ட்ஸ் வந்திருக்கறனால வந்து மோஸ்ட்லி இது வந்து ஒரு மைண்ட் செட் ப்ராப்ளம் தான். அண்ட் இது மற்றவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை. 5 ஆஃப் வாண்ட்ஸ் வந்து அட்லீஸ்ட் இந்த சினாரியோ பார்க்கும்போது இது உங்களோட மற்றவங்க மாதிரி இல்லை, இது உங்கள் 2 பேருக்குள்ளே ஒரு ப்ராப்ளம் மாதிரி தான் இருக்குது. மற்றவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இருந்த மாதிரி இல்லை. அவங்களோட எனர்ஜி பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் கரண்ட் எனர்ஜி வந்து தே ஆர் டிலேயிங். அண்ட் எம்ப்ரஸ் கார்டு, மதர் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அண்ட் வேர்ல்டு. மேபி அவங்க ட்ராவலில் இருக்கலாம், வேறு இடத்துல இருக்கலாம் ஒரு சில பேருக்கு. அண்ட் மேபி அவங்க ட்ராவல் ட்ரை பண்ணலாம், அதனால் இதை டிலே பண்ணலாம், ஃபஸ்ட்டு அந்த விஷயத்தை செட்டில் பண்ணலான்றதுக்காக. அண்ட் எம்ப்ரஸ் கார்டு, மதர் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். அவங்களோட எனர்ஜி வந்து என்னென்னா, தேர் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வெறும் உண்மை தான் தெரியும். அவங்க வந்து பூசி மொழிகை பாஸ் பண்ணுறது அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அது ஒரு ப்ராப்ளமாக இருக்கலாம் அவங்களுக்கு. மேபி உங்களுக்கு வந்து ஆனால் 2 பேருமே ஸ்வாட்ஸ் எனர்ஜி, அதனால் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு வந்து 2 பேருக்குமே ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் அவங்களுக்கு எம்ப்ரஸும் இருக்கிறதுனால வந்து இப்போதைக்கு வந்து அவங்களுக்கு எல்லாமே இருக்குது அப்படின்ற ஒரு எனர்ஜி. ஆக்சுவலாக அவங்களுக்கு எல்லாமே இருக்குது, அதனால் கூட அவங்க ரொம்ப ஸ்டப்பனாக இருக்கிற மாதிரி ஒரு எனர்ஜி இருக்குது. அவங்களுக்கு வந்து ஒரு இன்னொரு பர்சன் வந்து அவங்க லைஃப் வந்து கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்ற மாதிரி இல்லை, அவங்களுக்கு ஆல்ரெடி எல்லாமே இருக்குது அப்படின்ற மாதிரியும் இருக்குது. உங்களோட கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ், டெவில் அண்ட் டெம்பரன்ஸ். ஓகே, உங்களோட எனர்ஜி வந்து யூ வாண்ட் அ நியூ பிகினிங். ஆனால் வந்து ஒரு உங்களையே நீங்கள் மேனிப்புலேட் பண்ணிக்கிறீங்களா, இல்லை உங்களுக்கு மேனிப்புலேட்டிவ் எனர்ஜி வேறு யாராவது உங்களை மேனிப்புலேட் பண்ணுறாங்களான்னு தெரியல. பட் இந்த ரியாலிட்டியை நீங்கள்
பார்க்க மாட்டேங்கிறீங்கன்னு தோணுது. ஒரு பேலன்ஸ் கொண்டு வந்துட்டிங்கன்னா டெம்பரன்ஸ் வந்து பேலன்ஸ்க்கான கால். அதாவது வந்து சேத்துல ஒரு கால் அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, ஒரு கால் இங்கே ஒரு கால் அங்கே, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து ஒரு பேலன்ஸ்டாக இருக்கும்போது அப்போ தான் உங்களுக்கு டெசிஷன் எடுக்கவே முடியும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அவங்களோட எனர்ஜி வந்து இந்த ரிலேஷன்ஷிப் அவங்களுக்கு நியூ பிகினிங் இருக்குது. அது வந்து உங்களோடவா இல்லை வேற ஒருத்தவங்களோடன்னு தெரியல. ஆனால் வந்து அவங்க லைஃப்பில் வந்து இன்னொரு நியூ பிகினிங் ரிலேஷன்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணணுன்ற ஒரு எனர்ஜி இருக்குது. இல்லை இந்த உங்களோடவே திரும்ப ஆரம்பிக்கணும் அப்படின்றதும் இருக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாம், ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் ஆரம்பிக்கணுன்றது. உங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு இப்போவே ஆரம்பிக்கணும், ஆனால் அவங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளமை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஏன்னா 10 ஆஃப் கப்ஸ் எனர்ஜி இருக்குது. 10 ஆஃப் கப்ஸ் வந்து ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நல்ல கார்டு. ஏஸ் ஆஃப் கப்ஸ்க்கு வரும், டாட்டர் ஆஃப் பென்டக்கிள்ஸ் அண்ட் ஜட்ஜ்மெண்ட் கார்டு. அவங்க வந்து அதான் சொல்கிறாங்க, அவங்க வந்து தே ஆர் வெரி ஷுவர் இது ஏன் பிரிஞ்சுங்களோ அந்த ரீசன் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் அவங்களுக்கு வந்து இதை வந்து எடுத்துகிட்டு அடுத்த ஸ்டெப் கொண்டு போகணுன்றதுல அவங்க உறுதியாக இருக்காங்க. டாட்டர் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்து பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஸோ மேபி அவங்க புதுசாக அவங்க கரியர்லையோ ஏதோ படிச்சுட்டு இருக்கலாம், இல்லை அவங்க அதுக்கான ஏதாவது ஒரு டாக்குமெண்டேஷன் ஒர்க் இருக்கலாம். அப்படியும் கொஞ்சம் பிஸியாக இருக்க மாதிரி இருக்குது, கெரியர்லேயும் கொஞ்சம் பிஸியாக இருக்க மாதிரி இருக்குது. அண்ட் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டெப் போகணும். அடுத்த ஒரு அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க சைடில் உண்மை ஜாஸ்தி இருக்குது அப்படின்ற மாதிரி. அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆகணும்னு அவங்களுக்கு இருக்குது. அவங்களுக்கு இல்லாமலாம் இல்லை, அவங்களுக்கு இருக்குது. ஆனால் வந்து எல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு எனர்ஜி. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் வந்து உங்கள் சைட்லேயோன்னு நினைக்கிறேன், அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து 10 ஆஃப் வான்ஸ் இருக்குது, உங்களுக்கு பேர்டன்டாக இருக்குது. ஏன்னா வந்து உங்களுக்கு 4 ஆஃப் பென்டக்கிள்ஸ்னால் நீங்கள் ரொம்ப பொசசிவாக இருப்பீங்க. நீங்கள் ரொம்ப மேபி நீங்கள் ரொம்ப கரெக்டாக இருப்பீங்க ஃபினான்ஷியலி கூட. அவங்க ரொம்ப செலவாளியாக கூட இருக்கலாம். பட் 4 ஆஃப் பென்டக்கிள்ஸ் இந்த ரீடிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப பொசசிவான ஒரு எனர்ஜி மாதிரி இருக்குது. அண்ட் பேலன்ஸ்டுன்ற கார்டு வந்து திரும்ப திரும்ப வருது. ஏன்னா டெம்பரன்ஸும் பேலன்ஸ், 2 ஆஃப் பென்டக்கிள்ஸும் பேலன்ஸ். அண்ட் பட்டர்ஃப்ளை வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கான ஒரு நல்ல கார்டு. அதுக்கப்புறம் டெத் கார்டு இருக்குது. ஸோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், இது ரெண்டுமே ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். அண்ட் இது வந்து நியூ பிகினிங்கான ஒரு கார்டு ஆக்சுவலாக. ஸோ ஏதோ ஒரு விஷயம், அதாவது வந்து நீங்கள் வந்து ரொம்ப பொசசிவாக இருக்கீங்க. மேபி அது ஒரு ப்ராப்ளமாக இருக்கலாம், ஆனால் அது நீங்கள் தான் சொல்லணும். அது வந்து ஒரு பேர்டனாக, அதே ஒரு பெரிய பேர்டனாக இருக்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆக்சுவலாக வந்து இந்த டெத் கார்டும் சரி, 2 ஆஃப் பென்டக்கிள்ஸும் எப்படின்னா இட்ஸ் அ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கார்டு. அதாவது வந்து ஒரு நல்ல நியூ பிகினிங் இருக்குது. நீங்கள் வந்து இந்த ஸ்டக் ஆகி ஒரு எனர்ஜியில் இருக்கீங்க, அந்த எனர்ஜியை விட்டு வெளியில் வாங்க. அதுக்கு வந்து ஒன்று என்ன பண்ணலான்னா, எனக்கு தெரிஞ்சு ரெடி நீங்கள் வந்து ஒரு கண்டிப்பாக வந்து படித்து முடிச்சுட்டு இருக்கிற ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா வேலைக்கு போங்க. நீங்கள் வேலைக்கு போங்க, இல்லை பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதில் க்ரோத் இருக்குது. கண்டிப்பாக அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. உங்கள் எனர்ஜி வந்து ஸ்டாக்னன்ட் எனர்ஜிலேருந்து மூவ் ஆகும். அதுவே அது சரியாகும் போது, அந்த 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 பாத் சரியாகும் போது இதில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணாத பட்சத்தில் அதுவே, அதாவது திங்ஸ் வந்து அப்படியே ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிக்கும். அதுதான் எனக்கு தெரிஞ்சு இந்த குரூப்ஸ்க்கு வந்து சொல்யூஷன் மாதிரி இருக்குது. ஒன்று நீங்கள் எதுக்காக பிரிஞ்சிங்கன்ற ப்ராப்ளமை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். ஆனால் அது ஃபிக்ஸ் பண்ணுற எனர்ஜி இல்லை. நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக உங்கள் சைடில் நீங்கள் கரெக்டாக நினைக்கிறீங்க, ஸ்ட்ராங்காக அவங்க சைடில் கரெக்டாக நினைக்கிறாங்க. ஸோ அது ஃபிக்ஸ் ஆகுமானா எனக்கு அது தெரியல. பட் ஆனால் நீங்கள் வந்து ஒரே ஒரு ஆப்ஷன் என்னென்னா, நீங்கள் இன்னொரு விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணிங்க, இல்லை படிச்சுட்டு இருந்தீங்களோ ஏதோ கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா இந்த எனர்ஜி கிளியர் ஆகும். ஏன்னா அவங்க சைடு எனர்ஜி கிளியர் ஆகிற மாதிரி இருக்குது. ஒருவேளை இது உங்கள் எனர்ஜியாக இருந்ததுன்னா அவங்க அதை பண்ணணும். ஸோ இது மாதிரி ஒரு வைஸ் வெர்சா எனர்ஜி இருக்குது.
எயிட் ஆஃப் பென்டக்கிள்ஸ்க்கு வந்து எயிட் ஆஃப் வான்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எயிட் ஆஃப் வான்ஸ் வந்து இஸ் ஸ்ட்ராங் எஸ் கார்டு, ஓகேவா. ஸோ ரிலேஷன்ஷிப் வந்து ஃப்யூச்சர் வந்து எயிட் ஆஃப் வான்ஸ் இருக்குது. சம்திங் குவிக் வில் ஹேப்பன். அண்ட் ஃபைவ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் இருக்குது, நைன் சன் ஆஃப் கப்ஸ் அண்ட் எம்பரர். அதுக்கப்புறம் வந்து எயிட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அண்ட் டாட்டர் ஆஃப் வான்ஸ். ஓகே. ஸோ ஹானஸ்டி ரொம்ப முக்கியம். ரிலேஷன்ஷிப்பில் லவ் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்குது. அண்ட் இது வந்து உங்களோட ஹையஸ்ட் குட்டுக்கே இந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க் அவுட் ஆகணும். ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப் தான். அண்ட் இது வந்து அன்னோன் ஃபியர்ஸ் மாதிரி இருக்குது. ஒரிஜினலாக வந்து யூஆர் சேஃப், ஆனால் வந்து யூ ஸ்டில் ஃபீல் அன்சேஃப் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குது. நீங்கள் ரெடியாக ஆகும்போது கண்டிப்பாக வந்து யூ கேன் ஓப்பன் யுவர் விங்ஸ் அண்ட் ஃப்ளை, அப்படி தான் இருக்குது இந்த இது. ஆனால் வந்து யூஆர் நாட் டேக்கிங் அ டெசிஷன். நீங்கள் வந்து ஒரு முடிவை எடுக்க மாட்டேங்கிறீங்க. ஏதோ ஒரு விஷயம் வந்து ஏதோ ஒரு சின்ன விஷயம் வந்து தான் இங்கே ஒரு அடுத்த ஸ்டெப் போக விடாமல் பண்ணுது. ஓகே. டாட்டர் ஆஃப் வான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேஜ் ஆஃப் வான்ஸ் அண்ட் ரொம்ப நல்ல கார்டு. ஆக்டிவான ஒரு பர்சன், ஆக்டிவான ஒரு டெசிஷன், இல்லைனா டைம் டு டேக் ஆக்ஷன். ஆக்சுவலாக இதுதான் உங்களுக்கு கரெக்டான டைம் டு டேக் அன் ஆக்ஷன். என்ன அடுத்த ஒரு என்ன சொல்கிறது, திரும்ப திரும்ப ஒரு லூப்புக்குள்ளே போகாமல் இங்கே இதை விட்டு வெளியே வர்றதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. திங்க் அண்ட் டேக் அ டிசிஷன். ஏன்னா வந்து டூ ஆஃப் வான்ஸ் வந்து எப்போ வரும்னா வந்து நீங்கள் வந்து இது ஓகே, இது ஒர்க் அவுட் ஆனாலும் சரி, இது ஒர்க் அவுட் ஆகலைனாலும் சரி, இது வந்து உங்களுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இது ஒர்க் அவுட் ஆனால் அதுவும் நல்லது தான், இது ஒர்க் அவுட் ஆகலைனாலும் நல்லது தான் அப்படின்ற மாதிரி இருக்குது. இட் டசன்ட் மேக் பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து இல்லை. ஆக்சுவலாக இது எப்படி போனாலும் வந்து இது வந்து உங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆனாலும் ரொம்ப நல்லதாக தான் இருக்கும். ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னாலும் இது உங்களுக்கு வந்து அதனால் பெரிய லாஸ் அப்படின்லாம் எதுவுமே இல்லை. ஸோ வந்து டேக் அ குட் டெசிஷன். ஆனால் ரிலேஷன்ஷிப்கான நிறைய நல்ல கார்ட்ஸ் இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு மிஸ்டேக் திரும்ப திரும்ப பண்ணுற மாதிரியும் இருக்குது. அதை நீங்கள் கரெக்ட் பண்ணணும். இல்லை அவங்க சைடில் இருந்துன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி இதை கரெக்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். ஓகே. கான்ஃபிடென்ஸை வந்து லூஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் தான் பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கான கார்ட்ஸ். ஓகே. ஏன்னா வந்து நீங்கள் ரொம்ப பொசசிவாக இருக்கும்போது வந்து ரொம்ப நீங்கள் தான் கீழே அடிபணிஞ்சு போகிற ஒரு எனர்ஜி இருக்கும். த ஸ்பார்க் ஆஃப் ஹஸ்டல் வந்து கம் அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன் அண்ட் ஷோ யுவர் ஷைன். நீங்கள் ஜாலியாக நீங்கள் வந்து உங்களுடைய ட்ரூ செல்ஃப், உங்களுடைய ஹானஸ்ட் செல்ஃப், நீங்கள் வந்து நீங்களாக இருங்க. அது ரொம்ப முக்கியம் லைஃப்க்கு. அண்ட் அன்ஸ்டிக் த ஸ்டக். ஸோ எங்கேயாவது நீங்கள் ஸ்டக்காகி இருக்க ஒரு விஷயத்தில் வந்து வெளியில் வாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு அடுத்த ஆப்ஷன்ஸ், அடுத்த விஷயங்கள், அது ஏற்கனவே நடந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தேவையானதே அதை வெளிவிட்டு வரும்போது தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அண்ட் எக்ஸ்டர்னல் வேலிடேஷன்ஸ், மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத யோசிக்காதீங்க. உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அதுதான் சரி அப்படின்ற மாதிரியும் இருக்குது. வெல்த் வந்து உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கியூ கார்டு வந்து வெல்த் ரொம்ப வெல்த் மேபி அதான் நான் சொன்னேன்ல, நீங்கள் பிஸ்னஸில் ஏதாவது பண்ணும்போது வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க, பிஸ்னஸோ இல்லை கரியர்லையோ. அண்ட் டு நாட் பி டெம்ப்டட் டு லோ யுவர் ஸ்டாண்டர்ட்ஸ். உங்கள் ஸ்டாண்டர்டை நீங்கள் யாருக்காகவும் விட்டு கொடுக்க வேண்டாம், கம்மி பண்ணாதீங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. அடுத்தது வந்து ஹேண்ட்ஷேக். மீட்டிங் வித் அ ஸ்ட்ரேஞ்சர் குட் பி இம்பார்ட்டன்ட். ஏதாவது ஒரு ஸ்ட்ரேஞ்சரை மீட் பண்ணுறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ அண்ட் மேபி டிஃப்ரெண்ட் டைம் ஜோனாக இருக்கலாம், இல்லை டிஃப்ரெண்ட் பிளேஸாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ட்ராவல் பண்ணுற இடத்துல மீட் பண்ணலாம்.
ஓகே, கார்ட்ஸ் விழுந்ததுனால வந்து டார்க் men இம்பார்ட்டண்ட். அடுத்தது வந்து நெக்ஸ்ட் எமோஷ்னலி செக்யூர் லவ்விங் ஃபேமிலி இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ. மேபி அதான் உங்கள் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டியாக இருக்கலாம். மேபி உங்கள் பர்சன் அது தருவாங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டின் கூட உங்களுக்கு இருந்திருக்கலாம். அண்ட் சேஞ்சஸ் உங்கள் லைஃப்பில் இருக்குது. ஜான்வரி ரொம்ப இம்பார்ட்டண்ட். எதர் இது முடிஞ்ச ஜான்வரியாக இருக்கலாம், இல்லை வரப்போகிற ஜான்வரியாக இருக்கலாம். ப்ளஷர் வித் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருப்பாங்க. ஸோ இது ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு பர்சன், அவங்களோட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஃபினான்ஷியல் கெயின் யூஸ்வலி கம்மிங் ஃப்ரம் சம்திங் யூ டிட் இன் த பாஸ்ட். ஸோ ஏதோ ஒரு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தில் வந்து ஒரு ஃபினான்ஷியல் கெயின் இருக்குது அப்படின்ற ஒரு காரணம் வந்திருக்கு. வெக்கேஷன் இம்பார்ட்டண்ட், ஒரு பிரேக் எடுக்கணும் அப்படின்றது. மடல்ட் அண்ட் கிளியர் திங்கிங் இல்லை, அதுக்காக கூட வெக்கேஷன் எடுக்க சொல்லியிருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து டைம் டு கோ அவுட் அண்ட் ஹேவ் ஃபன். ஃப்ரெண்ட்ஸோடலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணல, வீட்டிலே இருக்கீங்கன்னா அது அப்படி இருக்காதீங்க அப்படின்றதுக்காக வந்துருக்கலாம். அண்ட் ஒர்க் அச்சீவ்மெண்ட் சக்ஸஸ். ஒர்க் ரிலேட்டடாக நீங்கள் இப்போ ஹார்ட் ஒர்க் எதில் போட்டாலுமே அதுக்கான ஃபுல் பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா எனக்கு ஸ்ட்ராங்காக வந்து நீங்கள் வந்து ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களோட எனர்ஜி வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு எனக்கு தோணுது. அது ஒரு பெரிய சேஞ்ச் இந்த ரிலேஷன்ஷிப்க்கு கூட கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான நல்ல எனர்ஜி வந்து கண்டிப்பாக இருக்குது இந்த குரூப்பை பொறுத்த வரைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து ஸ்டேயிங் ஃபோக்கஸ்ட். இதுதான் உங்களோட லாஸ்ட் கார்டு. அண்ட் ஸ்டேயிங் ஃபோக்கஸ்ட், ஹோல்ட் அ கோர்ஸ். யூஸ்வலாக வந்து இந்த லாஸ்ட் கார்டு வந்து எப்படி இருக்கும்னா வந்து ஏதாவது ஒரு விஷயம் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த கார்டு வரும். அந்த கார்டு வந்து வித்தியாசமாக ஒன்று சொல்லுவோம். இல்லை நம்ம ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லுவோம், அதை வந்து ஆணித்தனமாக இதான்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக அந்த கார்டு வரும். ஸோ ஸ்டேயிங் ஃபோக்கஸ்ட் அப்படின்றது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த ரீடிங்கில் சொல்லவே இல்லை. ஸோ ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி நீங்கள் போயிட்டுருக்கீங்க, மேபி அதை ஃபோக்கஸ்டாகவே இருங்க. அண்ட் பிகாஸ் அதுதான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுதான் அப்படின்றது தான். அண்ட் பி ஹானஸ்ட் அண்ட் ட்ரை டு என்ன சொல்கிறது, ட்ரை டு லைக் பேஷன்ஸாக இருங்க. மேபி பேஷன்ஸ் கொஞ்சம் இருந்ததுன்னா உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அண்ட் மதர் ஆஃப் பென்டக்கல்ஸ், த்ரீ ஆஃப் பென்டக்கல்ஸ், செலிப்ரேஷன் இருக்குது ஆக்சுவலாக. ஃபுல் எனர்ஜி, ஸ்ட்ரென்த் அண்ட் டாட்டர் ஆஃப் சோர்ட்ஸ். அண்ட் உங்களுக்கு இன்னொரு நல்ல ரிலேஷன்ஷிப் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லை இன்னொரு பிஸ்னஸ் ஏதாவது வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ கீப் யூர் ஐஸ் ஓப்பன் அண்ட் என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல டெசிஷன் எடுங்க. ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.